அவரு கூட பக்கத்துல நிக்கிறீங்க எனக்கு தெரியல. நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்போம். இரட்டை பிறவி. புருஷனை கட்டி வைக்க சொல்ல இது தூக்கி போடுங்களா? எடுத்து போடா. ரைட். அப்பா கண்ணே அம்மா எப்படி தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மட்டிவேர் மறிக்குள்ளது பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதங்களை கழுவி எமது பட்டாரியால் அதை நிறுத்துரைத்து தங்களுடைய பாதார வந்த கவனங்களுக்கு ஆதாரமாக நீங்கள் பெற்றெடுத்த செல்வங்கள் நாங்கள் 3 பேரும் அன்னியுடன் சேர்த்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னுடைய பாதத்தை படுகிறோம். எங்களுடைய வாதத்தை வழங்கினால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி
போட்டுக்கணும் கால் முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு நல்லா தேவையாகும் டீ குடிக்கிறியா? எங்கள் பெரியசாமி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது வண்டியில என்னன்னு கேளு. என்னண்ணா போன் வந்துகிட்டே இருக்குது? என்னண்ணா ஏன்னா போன் வருது? கொஞ்சம் கையை வச்சுயா வருது, எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் வருது. என்னாச்சு? எப்ப இப்ப இருக்குப்பா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். போன் வந்துருக்குது கோமாளிக்கு. என்ன போக சொல்ற? அஜிஜோ நான் இங்க கண்ணந்தீரில் கூத்தாடிட்டு இருக்கிறேன். எப்ப வரேன். ஏண்ணா ஏண்ணா அண்ணா என்ன பாசு அது எதுக்கு இப்படி வள வள பேசுறீங்க? என்னாச்சு ஒரு ஆள் கேளுங்க. என்னன்னாச்சு? என்ன சொல்லு, அதை வண்டிக்கு ரெடி பண்ணலாம் சொல்லு. என்ன வண்டி வேணா கூட தர சொல்லலாம். என்னதான் ஆச்சு? யாராச்சும் சொல்றியா? என்ன கோமாளி? அந்த வண்டி ஆனா வண்டி எப்படி எடுத்துட்டு ஏன் அழுவுற? என்னாச்சு? நிஜமா என்னன்னு கேளுங்க. என்னன்னாச்சு? யார் போன் பண்ணாங்க? ஏன் என்னாச்சு? வண்டி மாத்தாவது செப்புண்ணா நானா பிடிச்சி எந்தனா போகலாம் அடி செப்புண்ணா புல்லட்னு பார்த்தானே பல்சர்னு பார்த்தானே ஏமட்டலது என்ன கோமாளி ஆச்சு? செப்புண்ணா பொட்டிக்காடு 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 பொட்டிக்காலம் பொண்டாடி பொச்சுதான் உடக்காம பூந்துருச்சா? நாங்களும் ஊருக்கார அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன நடந்தது ஏது நாங்களே பயந்துக்கிட்டோம். பொட்டிக்காரம் போண்டாடி கொச்சில உடங்க போட்டுருக்கேன். அந்த டீயை நக்கி பண்ணி குடிக்கிறேன். போனோம் அந்த டீயை தூக்கி போட்டு வந்தா எனக்கு போன் வந்துருச்சானு. ஆமா என்னாச்சு? என்னாச்சு? பொட்டிக்கார பொண்டாடி போச்சுல. பொட்டிக்காரர் பொண்டாட்டி பொண்டாடி இருக்குல்ல? ஆமா, பொண்டாடி போச்சுல உடக்காம பூந்துக்குச்சப்பா. சரி பூந்துட்டு போகுது. அது பொட்டிக்காரர்களை போன் வரணும், உனக்கு எதுக்கு போன் வருது? அப்புறம் பொண்டாடி நான் தானே வச்சிருக்கிறேன். என்ன சொல்றேன்? ஆமா போன இல்ல போன பொண்டாடி வரட்டு போடல. ஆமா, அப்புறம் பொண்டாடி போன் படிச்சா எனக்கு தான் பண்ணா. நான் வந்து அடிக்கணும் கோமாளிக்கு கொலமாத்து காவல்லாம் నాకు గుండ్లా జల్లనేసా పిచ్చికి రోట్నా నా సన్నమే నడిగిపోయిపో ஏப்பா பொட்டிக்கார ஏன் கவனிக்க போய் గుండ్లలో జలీరాడేసి పచ్చి నేరాన వీడు అడుతున్న వాళ్ళకి బదులు చెప్పాడు. వీణాలు వాడా ఇంకే వీడు ఆడుకుతున్న ఎల్లతూరు నాకు చెప్పారు కదులుతా వాడు ఇప్పుడు వీడిల్లా ఒక నాడుతాడు కూతుకు వచ్చేసేది. వీడు ఆళ్ళు నైట్ రోనికి గాలి రావటం బయట మచ్చం వేసి పడిందల్లా. అదే దోవడ బుడబుడకలు పోగారాగా ఇలా పలక పైగాడ బుడబుడకలు వాడు. బుడబుడకలు వాడిన వాడికి తెలుసు. బుడబుడకలు వాడు తెలుసుదానే పోగారాగా పలకమయ్యి మొదనాడు ఫోన్ నెంబర్ తీసి రెండవది నాడు మాట్లాడి మూడవది నాడు మీ నాడు గుంజికి పారిగాడినాడు. ஒரு புடபுடக்கல வாடு வாட ஆளு குத்துன எல்லாம் தூர ஆட்டாங்க. வாட ஆளு உண்டித்தேதான் தூரு. நான் யாரு புடபுடக்கல வருது போங்க வாயில வராது. நான் யாரு புடபுடக்கல பேசி போறேன். ஏய் தெளிவா சொல்றாங்க. புடபுடக்கல நான் யாரு பேசி போறடா. மத்தவங்க காடு வச்சு ஈ பூசை படி பேசி.
டேய் అది పోయినాడాది అని పిలిచిన పోడా తంగళ చేసి పెట్టేది నాయం మాట్లాడి நாயால புடபுடங்கள் ஏன் நியாயம் மாட்டாளி 50 பேருக்கு ஆவாள புடிச்சு కాయటి ఒకటి పిలిచిన బారేలు సరే ఎల్లారు టీలు తాగారు వచ్చినారు மகனே இப்படி எல்லாம் ஆயிருச்சு இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்க போங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஆமா ஆமா சந்தேகமே இல்ல ஏதோ திருவாரத்துல வேஷம் வீசு வேட்டுமா நான் வேஷம் வேதோட கூத்த முடிஞ்சு எங்கள் பெரியசாமி எங்கள் மணி 5 நம்ம வேஷம் ஏங்க கண்ணே பசங்க வந்துட்டாங்க அதாவது இந்த மாதிரி சரி வணிகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சிரிச்சு பொங்கமா ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம வாங்கின கடன் எல்லாம் கட்ட வேண்டும் அல்லவா அதனால பிள்ளைங்களிடத்துல சொல்லிவிட்டு போகலாம் வாங்கப்பா நட்சத்திரா அம்மா எங்க போனியா இருட்டுக்கு போனியா சந்தல போனியா பொந்து தெரியும் நான் கொண்டுல ஜலீரானே எழுத்து வாங்குறமா நீ சரி சொல்லுங்க அதாவது தாயார் தந்தையருடைய வாழ்த்தவர்கள் சீரும் சிறப்பமாக இருப்பீர்கள் ஆனால் இருந்தாலும் என்னுடைய மனதில் மன கலக்க ரொம்ப சங்கடமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் உங்களை எல்லாம் நாலு மேனை பொழுது உணமாக சீரும் சிறப்பமாக வளர்த்து வாலியமாக்கி இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து கண்குளிர நான் பார்த்து விட்டேன் ஆனால் ஒன்று என்ன என்றால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக செலவழித்து விட்டேன் சரி ஒன்று தெரியாத விஷயம் கிடையாது நம்முடைய அண்ணாருடைய திருமணத்திற்கு ஏகப்பட்ட காசு கொஞ்சம் காசா குறைஞ்ச காசா உலகம் 56 தேசம் கூடிய அத்தனை மன்னாதி மன்னர்கள் அத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்து மன்னர்கள் வருவதென்றால் அந்த விழா சீரும் சிறப்போடு இருந்தாதான் மன்னர்களுக்கு நம்ம கூட்ட ஒரு உரமுறைக்கு ஒரு மரியாதை அப்படி என்று சொல்லி மன்னர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக நம்ம விருது வைக்கணும் என்று சொல்லி இருந்த பணங்காசு எல்லாமே செலவழித்து விட்டோம். அதனால இப்ப நம்ம நாட்டுல நான் இருந்தேன் என்று சொன்னால் பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து இந்த மன்னர் இப்படி எல்லாம் சொத்து சுகத்தலை இழந்து இவரும் ஒரு மன்னரா என்று ஏகசமாக பேசுவார்கள். அதனால வந்து வெளிநாட்டுக்கு சென்று நம்ம பொண்ணு முறையில எல்லாம் சம்பாதிச்சு மீண்டும் வந்து உங்களை சந்தித்து கடன் எல்லாம் கட்டி முறையா வாழலாம் என்று மனதில் நினைக்கிறேன். என்னால தானே நீங்க கடனாளி ஆனீங்க. அதனால அப்பா எதுக்காக சொல்றாருன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அடுத்த முறையாக தங்கச்சி திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா, அந்த பொட்ட பிள்ளைக்கு இந்த காலத்துல பவுன் போட்டு அனுப்புனாதான் நமக்கு ஒரு மரியாதை, நல்லபடியா போய் அங்க பொழைக்கும். ஆம்பளை பையனுக்கே இப்படி செலவு பண்ணாங்களே, இன்னும் பொட்ட பிள்ளைக்கு இதை விட டபுள் மடங்கு பண்ணுவாங்கன்ட்டு ஊர் மக்கள் எதிர்பார்க்க வேண்டிய இதுக்கு நம்ம செய்ய வேண்டும் அல்லவா? ஏன்னா பவுன் விக்கிற விலைக்கு பொட்ட பிள்ளைக்கு பவுன் போட்டு கொடுத்தாதான் மதிப்பு. நீ எத்தனை பவுன் போட்டுட்டு வாங்க? நானும் தெரியாத உனக்கு? எனக்கு எத்தனை பவுன் எங்க அம்மா வீட்டுல போட்டாங்க சொல்லிக்க முடியுமா? கா பவுன் அரையா முக்கால், அத்தனை பவுன் போட்டுக்கிறாங்க. சும்மாவா சுகூட்ல எவ்வளவு போட்டாங்க? அதனால அடுத்தடுத்து எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், காசு பணம் வேணும், நிறைய இருக்கிறது. திடீர்னு ஒரு நல்லது கிட்ட நடந்துட்டா கூட காசு வேண்டும் அல்லவா? நீங்களும் சின்னஞ்சிறு வயது கல்யாணம் பண்ண பருவம், இப்ப போய் வெளியில அனுப்ப முடியுமா? அதனால நான் போயிட்டு வருகிறேன். அதனால வணிகத்திற்கு வெளிநாட்டுக்கு நீங்க போற சொல்றீங்க. இதோ என்னால நீங்க கடன் பெற்றீர்கள் அல்லவா? அதனால நானும் உங்களோடு வந்து உங்களுடைய கடனை நானும் தீர்த்து வைக்கிறேன். அப்பா, கட்ட முடியாத கட்டுவதற்கு தான் பிள்ளை, தூக்க முடியாத சுமை தூக்குவதற்கு தான் பிள்ளை, தாய் தந்தை பெயரை சொல்வதற்கு தான் பிள்ளை. அதனால தாய் சொல்விக்க மந்திரமில்லை, தந்தை சிறந்த மந்திரம் இல்லை. ஆமா, அப்பேற்பட்ட நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போய் கஷ்டப்பட வேண்டும்? அதனால நான் போய் வருகின்றேன். கண்ணே, என்னதான் இருந்தாலும் இல்ல அத்தை, ஒரே நிமிஷம் இவரு ஏங்க ஏண்டி இன்னைக்கு புதுசா கல்யாணம் பண்ண பையன் அவன் வணிகத்துக்காக போறங்கிறான். சரி, தனியா நீ போறக்குறிய நல்லா இருக்குதா உனக்கு? கடனெல்லாம் நீயாவது போகணுமா? உங்க வீட்டுல வேற ஆளே கிடையாதா? நீ போகணுமா? ஐயோ அப்பா, கம்மன் இருக்கணும்.
அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் கேட்கணும். பூமாடு மாதிரி தலையாட்டு வாய் திறந்த அப்படி ஏத்துக்கிறோம் ஜாக்கிரதை. வாயே திறக்க மாட்டேன். நான் புத்தி பண்ணி சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் போயிட்டு வரும். எங்கே வணிகத்திற்கா? ஆமா. தங்களுடைய முடிவு கண்ணே, நீங்களே சின்னஞ்சிறு வயது, உங்களுக்கு அனுபவம் பத்தாது, அதனால நானே போயிட்டு வரேன். அண்ணாருக்கு பொண்டாட்டியோட நாடு நகரத்துல சுகமாக இருங்கள். இப்பதான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். அதனாலே சற்று நேரம் மனைவியோடு மனைவியோட அரமனையில் இருங்கள். நான் போயிட்டு வருகிறேன். வாழ்க்கைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அல்லவா? ஆமா. இப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? கட்ட முடியாத கடை கட்டுவதற்காக பிள்ளை, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக பிள்ளை, திங்க முடியாத சாதத்தை திம்பதற்காக பிள்ளை. மகனை நான் பிறந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கப்பா மணக்கவலை? அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள். இதற்கு மேலே நாட்டினுடைய பொறுப்பு அண்ணன் கையில. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாட்டினுடைய பொறுப்பு அத்தனை உங்க கையில. திருமணம் செய்த உடனே நாட்டினுடைய பொறுப்பு அத்தனையுமே அண்ணனுடைய கையில போய்விடும். வணிகத்திற்கு, வெளிநாட்டு வணிகத்திற்கு தாங்கள் ஈண்டெடுத்த மகன் இந்த குணசீலன் நான் போய் வருகிறேன். என்ன இருந்தாலும் என் மனம் ஒப்பவில்லை. இருந்தாலும் போய் வரேன் என்று சொல்லுகிறாய். அதாவது இத்தனை காலம் எங்களுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிங்க. இத்தனை காலம் உழைத்து ஓடா தேஞ்சிங்க. இதுக்கு மேல நீங்க உழைக்க வேண்டாம். இதற்கு மேல நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வயது. என்னுடைய அண்ணாரும் அண்ணியும் ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பாங்க. அந்த பேர குழந்தைய பாதுகாத்து பத்திரமா அவங்க கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய வயது உங்களுக்கு. அதனால வணிகம் இதுக்கு மேல வேலைக்கு போற வேலையில நான் பார்க்கலாம். வயசான காலத்துல வீட்டோட இருங்க என்று சொல்லுகிறீர்கள். எப்படி என் கொழுந்தனாருக்கு பாத்து எவ்வளவு பெரிய மனசுன்னு நான் சொல்றது தப்பு இருக்குதா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு மனம் படைத்தது போல யாருக்குமே கிடையாது. இந்த அகில உலகத்திலே ஒரு தாயாரு தந்தையாருக்கு 2 பிள்ளைகள் பெற்றெடுத்திருந்தால் இது போல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்க வேண்டும். அண்ணனுக்கும் அன்னைக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குது. அதனால அவங்க போவேனா, நான் போறேன்னு சொல்ல மனசு யாருக்காவது வருமாங்க? எப்படி? அது இல்லாம ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. பெரிய பையனை விட சின்ன பையன் புத்திசாலி. ஒரு கணக்கு வழக்க பாக்குறதும் சரி, ஒரு வியாபாரம் பண்றதும் சரி, வணிக ஒரு இடத்துல யார் இடத்துல எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசினா நல்லபடியா வியாபாரம் ஆகணும் சொல்லி அனைத்து தந்திரமும் சின்ன வயசுல இருந்து உங்க கூட வந்து கூடயே இருந்து தெரிந்து கொண்டு விட்டார். கூடயே இருந்து பழக்க வழக்கம் நம்ம சின்ன பையனுக்கு. அதனால நம்ம சின்ன பையன் வணிகத்துக்கு போறேன்னு சொல்றது சரியான முடிவுதான். பெரிய பையனை விட சின்ன பையனுக்கு புத்தி அதிகம். அதனால சின்னவனை அனுப்பலாம் என்று சொல்லுகிறார். ஆமாங்க. இப்படி செய்யலாம். வெளிநாட்டு வணிகத்திற்கு நான் போய் வருகிறேன். உள்நாட்டு வணிகம், அதாவது தினமும் காலையில் சென்று வேலை முடிச்சிட்டு சாயந்தரம் அந்தி சாயம் பொழுதுல வீட்டுக்கு வர வேலை. இது வந்து உள்நாட்டு வணிகம். அதை வேணா என்னுடைய அண்ணார் போகட்டும். ஏன்னா என்னுடைய அண்ணியார் தனியா இருப்பாங்க. வெளிநாட்டு வணிகம் நான் போனா திரும்பி வருவதற்கு 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ ஆனாலும் அந்த வணிகத்தை முடிக்காமல் முடிக்க நான் வரமாட்டேன். அதனால வெளிநாட்டு வணிகத்திற்கு நான் சென்று வருகிறேன். உள்நாட்டு வணிகத்திற்கு நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் அப்பா. போய் வருகிறோம். போய் வரட்டுமா? ஆகட்டும் அண்ணி, போயிட்டு இதோ வெளிநாட்டு வணிகத்திற்காக உன்னுடைய உடன்பிறப்பு கூட பிறந்த அண்ணன் என்ன குணசீலன் நான் வெளிநாட்டிற்காக போகிறேன். எனக்கென்று இருப்பது செல்லமா இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். அதனால உனக்கு ஏதாவது ஆசை, ஏதாவது பொருள் மீது ஆசை இருந்தா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா, அதாவது ரொம்ப நாளா நான் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டுதான் நீங்க தான் அப்பா அம்மா சொல்லி வாங்கி தருவீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்துல நீங்க வணிகத்துக்கு போறீங்க. அதனால வரும்போது எனக்கு பச்சை புடவையும் பச்சை வளையலும் வாங்கிட்டு வாங்கண்ணா. பச்சை நிற புடவையும் பச்சை நிற வளையலும் வேணும்னு சொல்றேன். ஏன்னா பாசத்திற்கு உகந்தது பச்சை நிறம் தான். அதாவது பாசத்திற்கு உகந்ததும் வெற்றிக்கு சிறந்த வாடாங்க. வாடாங்க கிளவிக்கிட்டு நட பேசிட்டு கிளவி கேக்குதுங்க. என்ன எங்க அம்மா தாங்க எல்லாம் மத்தவங்க புத்தகம் எல்லாம் அதனாலே பாசத்திற்கு உகந்தது பச்சை நிறம். ஆமா, வெற்றிக்கு உகந்தது பச்சை நிறம். ஆமா, வேற எதுக்கு உகந்தது பச்சை நிறம்? பச்சை நிறம் எதுக்கு உகந்தது? பச்சையா இருக்கிறது வந்துங்க, பச்சையா இருக்கிறது வந்து குவாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குங்க. லட்ச தண்ணி
அதான் உன்கிட்ட கேட்டேன் ஆ. உன்னை துணைக்கு வர சொன்ன வினைக்கு தான் வரும் குளிர்ச்சியா இருக்குது கூட அந்த கிளவி எழுப்பி அதுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம் அண்ணா உடக்கம் போட்டு சொல்லி அதே வாங்கிட்டு வாங்க ஆகட்டும். இருந்தாலும் இது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல சின்ன சிறு வயதுல இருந்து உங்களுடையதான் விளையாண்டேன் உங்களுடையதான் இருந்தேன் அதனால பார்த்து பத்திரமாக போய் வருங்க நான் பத்திரமாக நான் போய் வருகிறேன் நீங்கள் வருவீர் என்று வழி மீது விளைவித்து காத்திருப்பேன் ஆகட்டும். போயிட்டு வரேன் உனக்கு தேவையான மறந்துடாதீங்க கண்டிப்பா நான் வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் வரீங்களா? பச்சை நிற புடவையும் பச்சை நிற வளையல் நம்ம சிப்பி உடக்காணி தூரணும் கப்பக்காய் தூரணும் போட அந்த நாய் நான் வாங்கி வருகிறேன் பத்திரமாக போய் வருங்க ஆகட்டும்